அப்பா மகனே சத்தியசீலா, தாயிற்றிருந்த கோவில் இல்லை, தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய மாதத்திற்கு மல்லிகை முல்லை கோபம் வந்தாறு 20 என்று சொல்லப்பட்ட பலவிதமான மலர்களை கொண்டு வந்து தங்களுடைய பாதத்தில் இட்டு தங்களுடைய மகனாகப்பட்ட சத்தியசீலன் சரி அடிபடுகிறேன். அப்பா மகனே, தந்தையாருடைய பாதத்தை வழிந்து விடியால் இந்த பூ உலகிலே நீ எப்படி வாழ்ந்திருக்க வேண்டும்? எப்படி எப்படி வாழ்ந்தவரைக்குரிய சத்தியசீலா தந்தையே, தந்தையாருடைய பாதத்தை படைத்தபடியா இந்த உலகம் இருக்க வரைக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாதவருக்கு நீ 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று என் தந்தையாருடைய ஆசீர்வாதம். அப்பா ஆசீர்வாதம். அப்பா மகனே, தங்களுடைய சித்தமே எனது பாக்கியம் ஆகட்டும். தாங்கள் ஆசீர்வாதம் கொடுத்தது அந்த கடவுளே நேரில் வந்து ஆசீர்வாதம் கொடுத்தது போல இருக்கு. உண்மைதான். இருந்தாலும் இந்த வேலையிலே அது சீக்கிரமாக இந்த மகனாகப்பட்ட சத்தியசீலனை அழைத்திருக்கிறீர்களே, என்னப்பா விஷயம்? சீக்கிரமாக நம்முடைய காவலாரி விட்டு கண்ணு சாமி அந்தோ கொஞ்சம் அவதியா இருங்க, உங்களுக்காக தான் கூட்டு வர்றோம். நம்முடைய தாய்மார்களை வச்சு உன்னை சீக்கிரமாக அழைத்து வர சொன்னேன் என்றால் தந்தையார் அழைப்பதாக இருந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இல்லாமல் அழைக்க மாட்டேன். ஏனென்றால் இன்று தினத்திலே உனக்கு என்ன செய்யலாம் என்று முடிவு செய்தேன். என்ன? அப்ப கல்யாண காரியமா முட்டல
கண்ணே அப்பா மகனே, இன்று தினத்திலே அவசர காரியமாக எதுக்காக அழைத்தேன்? எதற்காக? காலாகாலத்திலே என் நாட்டிலே நீயும் நானுமாக உன் தாயார் இறந்த பிறகு என் நாட்டில் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமலபடிக்கு உன்னை வளர்த்து வாலிப செய்து விட்டேன். சரி, அதனால எனக்கு அடுத்தபடியாக இன்று இருப்போம் நாளை இல்லை. அதனால நாள் ஒன்று போனால் வயது ஒன்று ஆகிறது. அதனால் என் உயிர் மூச்சு இருக்கும் வரையிலே அதுக்கு முன்பதாக உனக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்று முடிவெடுத்து விட்டேன். ஐயோ அப்பா, என்னப்பா இது ஒரு வார்த்தையானு சொல்லி இருக்கிறீங்க? திருமணம் எனக்கு எனக்கு கல்யாணம் வேண்டாமப்பா. மகளே, இத்தனை வருட காலமாக சரி கண் இமையானது எப்படி காத்து வருகிறதோ ஆமா அதுபோல எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக ஒரு நண்பனுக்கு நண்பனாக என்னை வளர்த்து வந்தீர்கள். எனக்கு கொஞ்சம் லீவ் விடு, விடிய வரைக்கும் காலையில் அப்புறம் பார்த்துக்கோ. அதனாலே இத்தனை வருட காலமாக என்னை எப்படி பாத்துக்கிட்டீங்களோ தங்களுக்கு வயதானது ஆகிவிட்டது. சரி, இதற்கு மேல உங்களை நான் தான் பாத்துக்கணும். ஆமா, அப்படி இருக்கும் பொழுது கல்யாணம் என்பது என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஒருபோதும் பிடிக்கவில்லை. ஓஹோ, அதனாலே எனக்கு திருமணமானது ஒருபோதும் எனக்கு வேண்டாம். நீ சொல்வதை பார்த்தா எனக்கு நன்றாக புரிகிறது. அதாவது இத்தனை நாளாக நாம் இந்நாட்டிலே எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் உன்னை வளர்த்து வாலிபம் செய்தேன். ஆனால் திருமணம் என்று சொல்ல ஒரு பேராலே வரக்கூடிய பெண்ணாலே அது இல்லாம சொன்ன மாதிரி நம்ம சொந்த பந்தத்துல கல்யாணம் பண்ணாலே வரக்கூடிய பெண்கள் நம்ம வீட்டுக்கு வர மருமவங்க என்ன பாத்துக்கிறாங்களா இல்லையா, முக்கியமா உங்களை தான் பாத்துக்கணும். ஆமா, ஏன்னா வயது ஆகிவிட்டது. என்னுடைய தந்தையார் எங்க அப்படி இருக்கும் பொழுது நம்ம சொந்த பந்தத்திலே பொண்ணு இல்லாத போது வெளியே இருந்தோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வரோம். அப்படி கூட்டிட்டு வரும்போது உங்களையும் என்னையும் எப்படி நல்லா பாத்து இது சாத்தியமா? நல்லவளா இருந்தா நல்லபடியாக வைத்து காப்பார்கள். வரவளை கெட்டவளா இருந்தா நம்ம குடும்பத்தை இரண்டாக பிரித்து விடுவாரு. ஆமா, நம்முடைய நட்பு அதோடு அதாவது பிரிந்து விடும். நட்பு என்பதை விட என்னுடைய தந்தையார் நீங்க கடைசி வரைக்கும் உங்க கூட இருந்து என்னுடைய வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு குறிக்கோளாக இருக்கிறது. சரி, அப்படி இருக்கும் பொழுது இந்த திருமணம் என்ற வார்த்தையானை எடுத்த உடனே மனமானது மிகவும் சஞ்சலமடைகிறது. தவறான ஒரு வார்த்தை சொல்கிறாய். உன் பெற்ற தாயார் உயிரோடு இருந்திருந்தால் இந்த உலக மக்கள் எல்லாம் என்னை பார்த்து எப்படி பேசுவார்கள்? என்ன, இந்நாட்டிலே ஒரு பெண்ணானவள் பெற்ற தாய் இருந்தால் அந்த மகனை வளர்த்து வாலிபம் செய்திருந்தால் காலாகாலத்திலே ஒரு திருமணம் செய்து வைத்திருப்பார். இவனோ ஒரு ஆண்மகன். அதனாலே ஆனால் மகனாக அதாவது அந்த மகனுக்கு காலாகாலத்தில் ஒரு கல்யாணம் செஞ்சு பார்க்கலையே அப்படி என்று என்னை பார்த்த தவறான ஒரு வார்த்தையான வந்துவிடும். அதனாலே அந்த வார்த்தை வருவதற்கு முன்பதாக உனக்கு திருமணம் செய்துதான் முடிவு எடுத்து விட்டேன். ஆமா, சரி,
எத்தனை வார்த்தை அடுக்கடுக்காக சொன்னாலும் சரி என்னுடைய வார்த்தை நீங்க ஒருபோதும் கேட்க மாட்டீங்க. உண்மைதானப்பா. முன்வைத்த காலை ஒருபோதும் பின்வைக்க மாட்டீங்க. சரி. இருந்தாலும் தாங்கள் சொன்ன பிரகாரமாக திருமணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். இருந்தாலும் எனக்கு ஏற்றபடி ஒரு நல்ல பொண்ணு பாருங்க. குடும்பத்துக்கு நல்ல குத்துவிளக்காக இருந்து நம்மளை வந்து கடைசி வரைக்கும் காத்து வரக்கூடிய ஒரு பெண்ணை உனக்கு திருமணம் நான் செய்து வைக்கிறேன். கவலைப்பட வேண்டாம். அந்த புறத்தில் இரு. இந்த 56 தேசத்திலே எங்கிருந்தால் சரி நான் பெண் பார்த்து வருகிறேன். அப்படியா? ஆகட்டும். பார்த்து பத்திரமாக போய் வாருங்கள். போய் வா. தாங்கள் வருகைக்கு நான் பள்ளி மாதிரி போய் செவுத்துல ஒட்டிக்குவேன். அங்கப்பா நான் கூப்பிடுறது அடுத்தும் கூப்பிடுறது உனக்கு தெரியாது. எத்தனை வருஷமா இங்க இருக்கிறேன். நீங்களும் கூப்பிட்டீங்க? ஆமா. நீங்க என்னன்னு கூப்பிட்டீங்க? நண்பான்னு. நண்பா என்றேன். அப்படிதான் கூப்பிடுவீங்க? ஆமா. யாரும் வம்பான்னு கூப்பிட்டாங்களே. நீ செய்வதுதான் வம்பு. ஆமா. சரி சொல்லுங்க, எது கூப்பிட்டீங்க? அதாவது அதாவது நாட்டிலே திருமணம் செய்யலாம் என்று முடிவெடுத்து விட்டோம். கல்யாணம் செய்யலாம் என்று. எப்படி திரும்பிடுது? இப்படி திரும்பி திருமணம் என்றால் கல்யாணம். கல்யாணம். ஆமா. முதல்ல பெரிய காரியம். பெரிய காரியம் இல்ல, நல்ல காரியம். அதான் அப்படி சொல். இளவ காரியம். செலவு காரியம்டா. செலவு காரியம். உங்க அம்மா ஓமசாண்டு அதிகமா ஊத்திருச்சா, அதனால இந்த ஏட்டி போட்டியே பேசுறேன். சரி சொல்லுங்க. அதனால காலகாலத்தில் என்னுடைய மகனாகிய சத்தியசீலனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன். என் மகனை ஒப்புக்கொண்டான். தேசம் இருப்பது 56 தேசம். இந்த 56 தேசம் தேடி எங்க இருந்தால் பெண் தேடி போக வேண்டும். சரிங்க. உன்னுடைய பேர் என்ன? யார் பேரு? உன் பேர்? என் பேரா? முதல்ல சொன்ன புரோக்கரா, கல்யாண தலைவர். நான் தரகிறேன். ஆமா. அதனால என் புறமாக இருந்து நீ எங்க பொண்ணு இருக்கிறது என்று நீ பாத்து வா. சரி. போய் பார்த்து வரியா? பொண்ணு எங்க இருக்குதுன்னு போய் பார்த்துட்டு வரணும். ஆமா. சரிங்க, பார்த்துட்டு வரேன். போயிட்டு வா. எங்க பொண்ணு ஏதாவது கிடைக்குமா? ஏப்பா பொண்ணு ஹலோ. சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? அப்புறம் இங்க என்ன சமாச்சாரம்? இங்க இருக்கு வந்தீங்க? இல்லைங்க, எங்க இளவரசனுக்கு பொண்ணு தேடி வந்தோம். ஓஹோ. ஆமா. சரி, ஒரு காரியம் நடக்கணும். நான் தான் பொண்ணு புரோக்கர். அப்படியா? தெரியாதா? மாப்பிள்ளை புரோக்கர். என் பேர் என்னங்கிற? உன் பேர் என்ன? என் பேர் வீராங்க. ஓய், வீராங்க. என் பேர் சூறாங்க. ஆமா, பேர் போட்டு வீராங்க சூறாங்க. பரவாயில்ல, என் பேர் சூறாங்க. அது வந்து மாப்பிள்ளை புரோக்கர். நான் யாரு? மாப்பிள்ளை புரோக்கர் நானு. நீயா? அப்புறம் பொண்ணு புரோக்கர். அப்படி சொல்லு. இது பண்ணதை மறந்துட்டேன். எங்க இளவரசனுக்கு சத்தியசீலன் ஒருத்தர், சாந்தசீலனுடைய மகன் சத்தியசீலன். சரி. நாட்டுக்கு ராஜாப்பா. அவருடைய மகன் இளவரசன். கரெக்டா பேசணும். என்ன சேவிங் பண்றியா? இல்ல, அப்பப்போ பேசி கரெக்டா பேசுறீங்கன்னா அறுத்துருவேன். அப்படியா? நாக்குறானு. எங்க இளவரசனுக்கு பொண்ணு வேணும். அதனால ஏதாவது பொண்ணு இருந்தா பரவாயில்ல. ஆனா பொண்ணு வேணுமா? இந்த ஜாதகம் எல்லாம் இருக்குதா? மூக்கு மொழியுமா இருக்கணும். மூக்கு முடிவா? நல்லா அழகா இருக்கணும். மூஞ்சிலேயே மூக்கு முடிதான் நல்லா இருக்குது. அப்படியா? ஆமா. அந்த பொண்ணுக்கு. ஆமா. மத்தது இது நல்லா இல்ல. மத்தது எப்படி இருக்கு நான் பாக்கலையே. சரி. அதனால மாப்பிள்ளை ஜாதகம் போட்டோ கொடுத்தா பரவாயில்ல. போட்டோ வேணும். போட்டோ தானே? ஆமா. இது கொண்டு வரேன். போட்டோ கொண்டா. ஜாதகம் போட்டோ இதுலயே இருக்குது. ஆமா. உங்களுக்கு பொண்ணு தானே வேணும்? பொண்ணு வேணும். பயப்படாதீங்க. எங்க இருந்தாலும் சரி உங்க மகாராஜுக்கு தகுந்த மாதிரி பொம்பளை நான் கூட்டிட்டு வர. பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கணும். அருமையான பொண்ணா இருக்கணும். ஆமா. மூக்கு முடியுமா இருக்கணும். மூக்கு முடியுமா இருக்கணும். சரி. காது கேட்க கூடாது. கண்ணு தெரிய கூடாது. சரி. காது கேட்க கூடாது, கண்ணு தெரிய கூடாது, வாய் பேச கூடாது. அப்படி அவட பொண்ணா இருக்கணும். அதுக்கு அம்மா நீங்க வந்து அனாதாசத்துக்கு நீ போகணும். நான் போச்சு ரெடி பண்ணிட்டு போறேன். பாத்துட்டு வா. ரெடி. நல்ல பொண்ணா பாரு.
நீ பொண்ணு பார்த்துட்டு வரேன் போட்டோ வாங்கிட்டு போனா ஆளை காணோம். போய்யாள ஒருவேளை அவன் ஒரு கேடியா இருப்பானா? வந்துட்டான். வா புரோக்கரே. வீரங்கா ரெடி. பொண்ணு ரெடியா? எப்படி? எங்கதான் இருக்குது? எங்க? அருமையான பொண்ணு கூட்டிட்டு போட்டா. நல்ல பொண்ணு. இந்த பொண்ணா? எங்க இளவரசருக்கு பொறுத்து பார்த்தா இந்த பொண்ணு பிடிக்கலையா? சரி விடு, வேற ஒரு பொண்ணு ரெடி பண்ணி இருக்கிறேன். இந்த பொண்ணு விட அழகு கம்மியா இருக்கணும். உங்க சத்தீஸ்வரனுக்கு தகுந்த மாதிரி அருமையான பொண்ணு ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். எங்க? நாடு வடமதுரை. வடமதுரை. ஆமா சரி. அவரு ராஜா தான், ஒரு நாட்டுக்கே ராஜா. அவர் பேர் என்ன? என்ன பேரு? பொண்ணு ரெடி ஆகுது. பொண்ணு அவன் அங்கிட்டு இங்கிட்டு போகுதப்பா. சரி அது இல்லப்பா, பொண்ணு அவங்க ஆயாது. எங்க மன்னன் பேர் என்ன? கற்பகராஜன். ஓ கற்பகராஜன். ஆமா வடமதுரை. ஆமா கற்பகராஜன். ஆமா சரி. அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு, அருமையான பொண்ணு. மூக்கு முடியுமா அப்படியே செக்க செவ்வையா அவருக்கு தகுந்த மாதிரி இருக்குது. ஆமா போய் காலத்து வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? அப்படியா? ஆமா பாகத்தை சீக்கிரம் ரெடி பண்ண. போட்டோ கொடுத்து நான் வச்சுக்கோ, நான் வர சொல்றேன். சொல்லிட்டு வா. வடமதுரை நாட்டை ஆளி வரக்கூடிய கற்பகராஜன் வருகிறார். அவர் வந்தால் மற்ற விஷயம் அவரா? ஏனப்பா ஆட்டை தொடாதீங்க. ஏனப்பா
ஏன் சாமி ஏங்க நான் சாட்டி எடுத்தோன்னு உனக்கு ஜன்னி வருது எனக்கு ஏங்க, சாப்பிட வளர்ப்பு அவருக்கு இடுப்பு தண்ணி இருக்கு. இது இடுப்பு தண்ணி இருக்குங்க. இடுப்பு ஜன்னியா அப்படி ஒரு ஜன்னி இருக்கிறதா என்னடா ஆச்சரியமா இருக்குது அவர் போடி கீழே போங்க. ஓட்டி விட்டாலப்பா அப்ப டிங்கு நிப்பாரு பாருங்க. ஏன்னா மண்ட மந்திரி சொல்லுங்க ஏய், ஏண்டா வரவங்க உன்னை சாட்டில் அடிச்சாங்கல்ல அவங்க அடிக்கும் போது உனக்கு ஜன்னி வரல நான் மட்டும் சாட்டை எடுத்த உடனே உனக்கு ஜன்னி வருது எனக்கு சாட்டை வளர்ப்பு. சாட்டை வளர்ப்பா நீங்க எடுத்தாலும் நீங்க அடிக்கவா போறீங்க? ஏன் என்னாச்சு நீங்க என்ன அடிக்க மாட்டீங்க. ஒவ்வொரு அடி இடிப்புல விழுந்து விடும் ஜாக்கிரதையாக பேசுறீங்க நீங்க என்ன அடிக்க மாட்டீங்க. ஏன் என்னாச்சு நம்மளுக்குள்ள அப்படி ஒரு ஒப்பந்தம் இருக்குது. நம்ம 2 பேர்த்துக்கா ஆமா. அப்பேற்பட்ட ஒப்பந்தம் என்னங்க? உங்களுக்கு நீங்க மட்டும் அடிக்க மாட்டேங்கிறீங்க. அதுதான் என்னன்னு தெரியல இப்ப நம்ம 2 பேர்த்துக்கு என்னப்பா ஒப்பந்தம் இருக்கு தெரியலையா? ஏங்க நேத்து நடந்த விஷயத்த இன்னைக்கு தெரியலையா? நேத்து நடந்ததா நேத்து என்னப்பா நடந்தது அது ஏன் பெரியவங்களா இருக்கிறாங்க 10 பேருக்கு முன்னால சொல்லிக்கிட்டு அட பைத்தியக்காரா வர வயசுக்காரெல்லாம் உன்னை அடிச்சாங்கல்ல அடிச்சாங்க. நான் மட்டும் அடிக்காத வந்து என்ன கறிக்குறவங்க கண்டிப்பா பேசுவாங்க நீங்க அடிக்க மாட்டீங்க. என்னடா என்ன இப்படி ஒரு தவறாது பேச நில்லா நீங்க அடிக்க மாட்டீங்க. அப்பா ஏப்பா உன்னை அடிக்க முடியாதுன்னு சொல்றேன் நம்மளுக்குள்ள அப்படி ஒரு பேச்சுவார்த்தை இருக்குது. என்னப்பா பேச்சுவார்த்தை இருக்கிறது பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்க அவங்க முன்னாடி ஏன் சொல்லிக்கிட்டு பரவாயில்ல சொல்லப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்றா சொல்லிதான் ஆகணுமா? சொல்லுதான் நான் சொல்லு நீங்க சொல்றதுனால சொல்றேன். சரி சொல்லு பார்க்கலாம் நேத்து பொழுதோட இங்க கூத்துக்கு வரும்போது திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து என்ன பண்ணீங்க? என்ன செஞ்சோம் கோமாளண்ணா ஓட்டுற ஒரு 1/2 கட்டிங் வாங்கி கொடு. இன்னைக்கு நைட்டு எந்த வேஷம் போட்டாலும் உன்னை சாட்டுக்கு அடிக்கமான்னு சொல்லி உனக்கு மேல வாங்கி குடிக்கல. அப்படியே மீறி ஒரு அடி அடிச்சுட்டாலும் சாட்டையில 1/2 கட்டிங்கு ஒரு குவார்டர் வசூல் பண்ணிக்கணும்னு சொன்னல. இப்ப அடிச்ச ஒரு குவார்டர் கொடுத்தா வரும்டா. என்னடா படிக்காரா என்ன பார்த்தா குடிக்கிற மாதிரி தெரியும் 2 பேரும் சேர்த்தான டிவி. கோமாளி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போ. ஏண்டா போதையில அவன் செத்து போயிட்டா கூட அந்த காரியத்துக்கு கூட நான் போவேன். ஆமா நீ குடிச்சிட்டு குழாய் கிளம்பிட்டு படுத்துக்கிறீ. அப்புறம் நீ எப்படி போய் பாப்ப? ஆனா அந்த கருமத்துல கையில கூட தொட மாட்டேன்டா பைத்தியக்காரா. கையில எப்படி தொடறது? பாட்டில ஊத்தி அண்ணாந்து அடிக்கிறதா? கையில எதுக்கு சொல்றீங்க? நீங்க வாங்கினா அவரே வாயில ஊத்திடுவாரு. அதுக்கு மேல நீரு பைத்தியக்காரா. प्यार का नाम मैंने सुना था मगर प्यार क्या है या मुझको नहीं थी खबर. प्यार का नाम मैंने सुना था मगर प्यार क्या है या मुझको नहीं थी खबर. मैं तो उलझा रहा उलझनों की तरह दोस्तों में रहा दुश्मनों की तरह. दुश्मन तो नहीं दुश्मन तो नहीं मगर ऐसी जब से देखो मैंने तुझको शायरी आ गई मैं शायर तो नहीं. என்னடா இங்க வந்து கை விட்டுக்கிட்டு सोचता गो अगर मैं दुआ मांगता हाथ अपने उड़ा कर मैं क्या मांगता. सोचता गो अगर मैं दुआ मांगता हाथ अपने उड़ा कर मैं क्या मांगता. जब से जैसे मुहब्बत मैं करने लगा जब से जैसे इबादत मैं करने लगा आशिक तो नहीं. எனக்கு தெரியாம இடத்துல உரையாடி கொள்ளுங்க. ஓகே நீ பீக்கே இருந்தாலும் இந்த ராஜ்யசபைக்கு மனமார்ந்த வணக்கம். வணக்கம். அன்பார்ந்த பெரியவர்களும் அருமை தாய்மார்களும் நம்மளை வாழ வைக்கும் தெய்வலாக ரசிப்பு கலத்தரமே பெருத்த ஒரு ராஜ்யசபை வந்திருக்கிறோம். இந்த ராஜ்யசபையானது தெய்வலோகத்திலே கூடியிருந்தால் அது தேவர் சபை. பூலோகத்தில் நாம் கூடியிருந்தால் நமக்கு இது ஒரு பெருத்த ராஜ்யசபை. பெருத்த ஒரு ராஜ்யசபையை ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. அப்படி ஏற்பாடு செய்திருந்தனால நம்மளுக்கு அன்னதானம் எப்படிப்பா அருமையான சாப்பாடு சாப்பாடு ஏற்பாடு செய்து இந்த தினத்திலே தேர் திருவிழா தெருக்கூத்து என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்தில் நாம் நடத்தக்கூடிய நாடகம் என்ன? அவங்க சொன்னதுதான். அவங்க சொன்னதுதான் ஆடுறான். அவங்க சொன்ன நாடகம் தான் என்னப்பா? நாம இப்ப ஆடுற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. நம்ம ஆடுற நாடகம் தான் என்ன நாடகம்? அவங்க சொன்னதுதான் ஆடிட்டு இருக்கோம். வாய் விட்டு ஆட்டி கொடுங்க.